எல்லோரும் ரொம்ப பசியாக இருப்பீங்க. தாமதத்துக்கு மன்னிக்கணும். ரொம்ப நெகிழ்வான ஒரு கட்டத்தில் இருக்கிறேன். சுக்குநூறாக உடைஞ்சு போய் ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது உங்களுடைய எல்லாருடைய கைகளும் ரொம்ப இறுக்கமாக என்னை பற்றிக்கிறது. ரொம்ப ஈரமான கைகள். எல்லோருக்கும் நன்றி. பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, இதயத்தின் கசப்பை இதயத்தை அறியும். நீங்கள் எல்லோரும் எளியவர்களின் பக்கம், நியாயத்தின் பக்கம், உண்மையின் பக்கம் இருப்பதால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்க. ரேடியோ பணம் தமிழ் முதல்வனும் இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைக்கும்போது படம் ஓடி முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் பண்ணி என்ன பிரயோஜனம், வேண்டாமே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது விழித்திருக்கு மட்டும் இல்லை, விழித்திரு தொடர்பாக இதே போன்ற எவ்வளோ படங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கலந்தாய்வு மாதிரி ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி அதை பற்றின டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது. ஏன்னா விழித்திரு மூலமாக கொல்லப்பட்டதுக்கு நான் தான் கடைசியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த அதிகாரத்துக்கும் எந்த வலிய சக்திக்கும் எதிராக நான் என் காலமெல்லாம் நான் இயங்கினோ, என்னுடைய படைப்புகள் வழியை நான் பேசினோ, அதே அதிகாரத்தாலும் அதே வலிய சக்தியாலும் நான் கொல்லப்பட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கு தெரியும், இதே கைக்கு அம்முடுறதுக்கு நான் எத்தனையோ நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன், அரங்கம் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் விழித்துக்கு கூட்டம் வராதுங்கிறது எனக்கு தெரியும். குறிப்பாக பல இயக்குநர்களுக்கு பேசினாங்க. அதில் முக்கியமான இயக்குநர்கள் சில பேர் தொடர்பு கொண்டு அவங்களும் வரமாட்டாங்கிறத நான் வேடிக்கிட்ட சொன்னேன். இந்த யதார்த்தத்தை நான் உங்களை பதிவு பண்ணணும். கூட்டம் வரலாம் கூட பரவாயில்ல, ஸ்ருதி டிவி வருவாங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஸ்ருதி டிவி இதை பதிவு பண்ணுவாங்க. ஸ்ருதி டிவி வழியாக யூடியூப் வழியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, குறிப்பாக சினிமாவில் காயடிக்கப்படக்கூடிய சிறிய தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அவராக இருக்கணும், விழித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வர்றேன்னு சொன்னேன். விழித்திரு படம் 2012 ஆரம்பித்த படம். 2012 ஆரம்பித்து 2014 இந்த படத்துடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. ஒரு நாள் நான் ஏன் தயாரிக்கணும் அப்படிங்கிறது சாஜி சாருக்கு தெரியும். நான் என்னோடய முதல் படம் மெட்ராஸ் டாக்கீஸ் பண்ண வேண்டிய படம். அவள் பேர் தமிழரசி மெட்ராஸ் டாக்கீஸ் ஒத்துக்கிட்டு அவங்க தான் உங்களுடைய டேக்கிங்ஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரெய்லர் பண்ண சொன்னாங்க. அதுக்காக நான் ஒரு ப்ரீ ட்ரெய்லர் பண்ணேன். அந்த ப்ரீ ட்ரெய்லரில் தான் பாபி சிம்மா முதல்ல சினிமாவில் கூப்பிட்டு நான் கேமராக்கு முன்னாடி நடிக்க வைக்கிறேன். நான் மெட்ராஸ் டாக்கீஸில் அவரோட தம்பி, நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் விதியால் வாழ்க்கை முழுக்க துரத்தப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்ப பின்னியில் பிறந்தாலும் நான் நாத்திகத்தின்பால் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள். ஜோசியம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எனக்கு இன்றைக்குமே உடன்பாடு இருந்தது கிடையாது. ஆனால் சமீப காலங்களில் அது மீதான ஒரு சின்ன பயமும் நடுக்கமும் உருவாக்கிட்டு இருக்கேன். மெட்ராஸ் டாக்கீஸில் அவருடைய தம்பி ஜி ஸ்ரீனிவாஸ் குழுமநாளி போயிருக்கும்போது இறந்து போயிட்டதுனால அந்த படம் அவள் பெயர் தமிழரசி அங்கே பண்ணப்படலை. தனஞ்சயன் சார் இந்த மேடையில் இருந்தார்னா இன்னும் சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிக்கிங்களா தான் பார்த்தேன். அவர் கிளம்பிட்டார். ஆமாம், அவள் பெயர் தமிழரசி திரைக்கதையை படிச்சுட்டு மெட்ராஸ் டாக்கீஸ் பண்ணலை. திரும்ப இயக்குனர் சங்கர் கூப்பிட்டு, நான் முதல்ல உதவி இயக்குனராக இருந்து லோகிதாஸ் சட்டை பாலுமேந்திரா சட்டை ஒர்க் பண்ணிவிட்டு முதல்ல நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு நான் முயற்சி போய் கதவை தட்டின இடமே மெட்ராஸ் டாக்கீஸ். ஏன்னா அவங்க அந்த படத்தை சர்வதேச அளவில் எடுத்துகிட்டு போவாங்க, சரியான முறையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் அவர் இறந்து போனதுனால அது நடக்கலை. பிறகு இயக்குனர் சங்கர் என்னை கூப்பிட்டு 4 மணி நேரம் கதை கேட்டார். 4 மணி நேரம் கதையை கேட்டுட்டு அந்த தோல்பாவை கூத்து அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான்னு. ரொம்ப ரசனையான மனிதர். இன்றைக்கும் எத்தனையோ தம்பிராம சார் தான் அடிக்கடி சொல்லுவார், 100 தோல்விகளை தாங்கிக்கிறாங்கடா தம்பி, ஒரு வெற்றியை தாங்க மாட்டாங்கிறாங்க சினிமாவில். ஆனால் இவ்வளோ வெற்றிக்கு பிறகும் சங்கர் ஏன்னா சங்கரை பற்றிய பிம்பம் வெளியே இருக்குங்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கூட்டத்தில் சொல்கிறதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். இப்போவும் அந்த படம் தயாரிக்கப்படாததுக்கான வருத்தங்களை சொல்லுவார். சங்கர்கிட்டையும் அது தயாரிக்கப்படலை. அப்போ நான் குங்குமம் பத்திரிகையில் ஒரு பேட்டி படிக்கிறேன். சமரசம் ஆகாமல் படம் எடுக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள், திரைக்கதையை மட்டுமே நம்பக்கூடிய உதவி இயக்குநர்கள் எந்த நேரத்திலும் எங்களுடைய கதவை தட்டலாம் அப்படின்னு.
அப்போ நான் வந்து யாருன்னு பார்த்தா அப்போ தான் மோசர் பேர் இந்தியா முழுக்க பல மொழிகளில் படம் பண்ணுறாங்க. அதில் வந்து தமிழில் ஒரு 2 டைரக்டர்ஸ் மட்டும் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கிட்ட வந்து 316 பக்கத்துக்கு வந்து ஒரு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அந்த கதையை நான் படம் பண்ணணும், அவரை நான் தனஞ்சயன் சார் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் ஷாஜி சார்கிட்ட தான் கேட்டேன். நான் லோகி சார்கிட்ட ஒர்க் பண்ண மூலமாக எனக்கு ஷாஜி சார் பழக்கம். ஷாஜி சார் தான் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்தாரு. ஃபோன் நம்பர் கொடுத்தோடனே நான் தனஞ்சயன் சாருக்கு கொடுத்தேன். ஸோ எந்த சமரசமும் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் எங்களை வரலான்னு நான் உள்ளே போகும்போது நான் அந்த படத்துக்கு டிசைன் பண்ணது வந்து ஞானத்தகப்பன் இளையராஜான்னு தான் போட்டு டிசைன் பண்ணேன். இளையராஜாவும் அந்த படத்தோட கதையை கேட்டார். இது முக்கியமான படமாக இருக்கும் எனக்கு. இளையராஜா வந்து அந்த பையனை நான் உடனடியாக பார்க்கணும்னு சொல்லி எனக்கு மும்பைக்கு டிக்கெட் போட்டாங்க. நான் கத்திப்பாரா பாலத்தை ஏறி இறங்கும்போது இல்லை ட்ரிப்பு கேன்சல், நீங்கள் கிளம்பிடுங்க, நம்ம படத்துக்கு இளையராஜா இல்லைன்னு சொன்னாங்க. வந்து இளையராஜா இல்லைன்னு சொன்ன இடத்துலேருந்து அந்த படத்துடைய தோல்வி ஆரம்பிச்சிருச்சு. வந்து அதன் பிறகு நான் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் எனக்கு வழங்கப்பட்டது. அந்த 3 ஆப்ஷன்ஸில் இல்லாத ஒரு பெட்டராக வந்து விஜய் ஆண்டனி அப்போ வந்து இருவர் மட்டும்னு ஒரு படம் பண்ணார். அந்த இருவர் மட்டும்னு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெலடி சாங், அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அவரை அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து அப்போ வந்து 2 படமோ 3 படம் தான் பண்ணியிருந்தார். ஸோ விஜய் ஆண்டனி பண்ணலாம், நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி. 3வது மீட்டிங்கில் வந்து எனக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டுறாரு. நாக்கு முக்குன்னு ஒரு பாட்டு வந்து நல்லா இருக்குங்க, நான் கையெடுத்து கும்பிட்றேன், எனக்கு அந்த பாட்டு தேவையில்லை, நான் இளையராஜா இல்லைங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் இளையராஜா மாதிரியே போட்டு போடுங்க. பட் துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்ததுன்னா 2007 ஆரம்பித்த படம் 2010 முடிஞ்சது. 2010 அந்த படத்துடைய அவள் பெயர் தமிழரசிக்கு முன்னாடி எனக்கு சிபாரிசு செய்யப்பட்ட டைட்டில் வந்து நிறைய டைட்டில், மீண்ட சொர்க்கம், உறவை காத்த கிளி, ரைட்டா தப்பா, இப்படி பல டைட்டில். அவள் பெயர் தமிழரசி, வயது 26 மாநிலம். ஏன்னா என்னோடய உதவியாளர் மாசிலா நாயமூர்த்தி இங்கே இருக்கிறதுனால தெரியும் அவருக்கு. அவள் பெயர் தமிழரசி, வயது 26 மாநிலங்கிற டைட்டில் வந்து பிடிவாதமாக இருந்து சரி ஓகே டைட்டில் ஓகே, அந்த வயது 26 18 குறைச்சிக்கோங்க அப்படின்னாங்க. சரி 18க்காக 20 வயது அவள் பெயர் தமிழரசி மிஸ் பண்ணிடக்கூடாங்க. அவள் பெயர் தமிழரசி வயது 18 மாநிலமாக வந்தது. பிறகு வந்து 2007 ஆரம்பித்த படம் 2010 ரிலீஸ் ஆச்சு. 2010 ரிலீஸ் ஆகும்போது விஜய் ஆண்டனியுடைய வளர்ச்சி வந்து நாக்குமுக்க வழியாக அவர் குத்துப்பாட்டு மியூசிக் டைரக்டர் அறியப்படுறாரு. படமெல்லாம் முடிஞ்ச பிறகு 2010 ரிலீஸுக்கு முன்னாடி அந்த படத்தில் ஒரு குத்துப்பாட்டு சேர்க்கப்பட்டது. அந்த வருஷம் பெஞ்ச ஒவ்வொரு மலைத்துளியும் ஒரு சோத்து பொறுக்க கூத்து போட்டுன்னு சொல்லி ரொம்ப மெலோடியாக ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ வந்து வேஷ்டியை மடக்கி கட்டி அன்றாயிரம் திருற மாதிரி பாளையங்கோட்டை படக்குன்னு பாட்டு போடுவார். அவங்க அப்புறம் கஞ்சாக்கிருப்பு காமெடி வந்து வலிந்து திணிக்கப்பட்டது. 2007 2010 3 வருஷத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் போதும், வெளியே வந்தால் போதுங்கிற மனநிலை உருவாச்சு. அதுக்கு பிறகு அவள் பெயர் தமிழரசி வந்து நான் எதிர்பார்த்த அளவில் 2010 விருதுக்கு போகும்போது மாநில விருது, நான் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் தோல்பாவை கூத்தை பற்றி பேசின ஒரே படம் அவள் பெயர் தமிழரசி. அது முழுமையான படம் இல்லைங்கிறத நான் பல இடங்களில் ஒத்துக்கிட்டாலும், ஆனால் இவர்கள் எல்லாரும் கொண்டாட விருதுகள் கொடுத்த படங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து அவ்வளோ மோசமான படம் இல்லைங்கிறத மக்கள் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இனிமேல் படம் பண்ணால் நம்ம தயாரிப்பில் தான் ஒரு படம் பண்ணணும் தான் முடிவு பண்ணேன். வந்து அதுக்காக தான் நான் தயாரிக்க ஆரம்பித்தேன். இந்த 2 கோடி 1.5 கோடி கால்குலேஷன்லாம் எனக்கு முன்னாடியே இருந்தது. நான் இந்த படத்தை வெளித்திரு படம் எல்லோரும் பார்த்துட்டதுனால சொல்கிறேன், என்னுடைய படத்துக்கு நான் முதல்ல மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது சகோதரி தன்ஷிகா மட்டும்தான். மீது எல்லாருமே புதுமுகம், அது தன்ஷியாவுக்கு தெரியும். தன்ஷிகாவுக்கு தவிர தன்ஷியாவுக்கே தெரியும் அவங்களோட பெருந்தன்மையை நாங்கள் சொல்லி ஆகணும். அப்போ அந்த கேரக்டருக்கு நடிக்க வேண்டியது யாருன்னா சென்ட்ராயன், திருடன் கேரக்டர். ஸோ இப்படி புதுமுகங்களை வச்சு போகலாங்கும் போது எனக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டப்போ ஒரு சேனல், பெரிய சேனல், அப்போ சேட்டலைட் வேல்யூ இருந்தது. அந்த சேனலில் வந்து எனக்கு வந்து உங்கள் படம் 3.5 கோடி ரூபாய்க்கு சேனல் வேல்யூ வரும், ஆனால் நீங்கள் ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டு பண்ணுங்க அப்படிங்கும்போது தான் நான் வந்து எல்லோரையும் புதுமுகங்களை மாற்றிட்டு நான் கொஞ்சம் அப்போ எல்லாருமே கிருஷ்ணா வந்து அப்போ கழுகுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போது தமிழ்நாடு தேட்டர்கள் அவருக்கு வந்து 5.5 கோடி ரூபாய் இருந்தது வேல்யூ. ஸோ விதார்த்து மைனாவுக்கு பிறகு ஒரு சில படங்கள் வழியாக வந்துட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் வந்து அந்த படம் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்தது. பட்ஜெட்டில் வந்து 2014 படம் முடியும் போது நான் திரும்பவும் அதே மாதிரி ஒரு குங்குமம் பத்திரிகையில் ஒரு பேட்டியை பார்க்குறேன். அந்த பேட்டியில் வந்து கிட்டத்தட்ட என்னோடய கதை மாதிரியே ஒரு சாயலாக இருக்கக்கூடிய ஒரு படத்தோட பேட்டி. அந்த இயக்குநர்கிட்ட நான் வந்து நம்பர் வாங்கி பேசுகிறேன், தப்பாக இருக்குது சார் இது எப்படி. அப்போ அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் கூப்பிட்றேன், SR பிரபு அவர்.
சார் மாநகரம்னு ஒரு டைட்டில் ஒரு கதை இன்டர்வியூ பார்த்தேன் சார். நான் இல்லை அவர் 2014 நாங்கள் படம் பண்ணிருக்கோம் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னார். வந்து நான் சொன்னேன் 2012 என் படத்தோட ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா எவ்வளவோ கெஞ்சினேன் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க. இந்த படத்தை வந்து தமிழ்நாடு திரையரங்கு உரிமை வாங்கின விடியல் ராஜு அவர்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து நான் வந்து எவ்வளவோ கெஞ்சினேன். அந்த படம் முன்னாடி வந்துடணும், கிட்டத்தட்ட கால் பிடிச்சி கெஞ்சினேன் அவங்க. அது ஒரு கசப்பான அனுபவம். அந்த படத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய விமர்சனங்களை பார்க்கும்போது வந்து நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கி வந்து முக்கியமான இதெல்லாம் யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்களோ. நேற்று பார்த்தீங்கன்னா படத்தை ஆகா ஓகோன்னு கொண்டாடி நேற்று வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையில் ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அது 2வது நாள் வந்திருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். வந்து யூடியூப்பில் முக்கியமாக ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து விமர்சனமே அவங்க எழுதலை. நான் சொல்கிறது என்னென்னா வந்து இது ஒரு கேவலமான படம், இது கேவலமான இயக்குனர்னு சொல்லியாவது நீங்கள் பேசுங்க. எனக்கு என்ன ஒரு இடத்துல நிற்க வச்சு நீங்கள் சாணியை கரைச்சி ஊற்றுங்க, ஆனால் நிற்க வைங்க, அந்த இடம் எனக்கு வேணும். அந்த இடத்த நீங்கள் மறுக்கிறீங்க. அங்கே தான் வந்து ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் வந்து இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப வெளிப்படையாக கார்ட்டூனிஸ்ட் போல அவரை பேச வைக்கிறேன் படத்துக்காக. திருமுருகன் படத்துடைய ஆரம்பத்தில் பேசுகிறாரு, மனுஷபத்திரன் பேசுகிறாரு. இந்த அரசியல் வழியாக தான் நம்ம இங்கே நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கணும். 2014 ரிலீஸ் பண்ண முடியலை, 2015 ரிலீஸ் பண்ண முடியலை. 1.5 வருஷமாக அந்த படம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பஞ்சாயத்தில் இருக்கு. வந்து பஞ்சாயத்துனா சாதாரண பஞ்சாயத்து கிடையாது. கலைப்புழு தானு தலைவராக இருக்கும்போது நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது நீ ஒரு படைப்பாளி தானம்மா, விட்டு கொடுத்து போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் ஆனால் அவர் படைப்பாளியாக மட்டும்தான் பார்க்கப்படுறார். பணம் போட்டு பார்க்கக்கூடிய காசு போடுற தயாரிப்பாளராக பார்க்கப்படலாம். வந்து நான் வந்து போராடுறேன். தானு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9 மாதம் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த பஞ்சாயத்து நடக்குது. நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா வந்து நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னமும் எங்கள் ஊரில் வந்து ஒரு வார இதழ் கிடைக்காது. இன்னமும் எங்கள் ஊரில் லிமிடெட் சர்வீஸ் பஸ் நிற்காது. அப்படியான ஒரு சாதாரண குக்கிராமத்திலேருந்து கிளம்பி என்னுடைய முட்டியில் நிற்கிற என்னோட ஓட்டத்தில் ஓடுற ஒரு ஆளாக தான் நான் இருக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு உண்மையை பேசுகிறேங்க, டிரான்ஸ்பரன்சியாக இருங்க, வெளிப்படையாக இருங்க. உங்களால் முடியாதுன்னா இன்னொரு கதவை தட்டி திறந்து உள்ளே போயிட்டே இருப்பேன். ஆனால் இந்த கதவை நான் திறக்கிறேன்னு உள்ளேருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்காதுங்க. விழித்திருக்காக தான் நடந்தது. வந்து 9 மாதத்துக்கு பிறகு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 5.25 கோடி ரூபாய்க்கு காப்பி வாங்கினவர். என்னால் பணம் இல்லை. 1.5 வருஷத்துக்கு பிறகு, அதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் காலம் எவ்வளோ மிச்சமாக இருந்திருக்கும். என்கிட்ட பணம் இல்லை, அதனால் இந்த படத்தை நான் வந்து தேட்டரிக்கையில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேட்டரிக்கெல்லாம் தமிழ்நாடு உரிமையை எடுக்கும்போது நான் சொல்கிறேன் வந்து சார் தப்பாகிடும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்கிறாங்க. தேட்டர்கள் தப்பாச்சுன்னா, படம் சரியாக போகலைன்னா, படத்துக்கு சரியாக விளம்பரம் பண்ணலைன்னா என்னுடைய சேட்டலைட்டு போயிடும், என்னுடைய மற்ற ரைட்ஸ் எல்லாம் போயிடும், நான் கம்ப்ளீட்டாக தெருவுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவார்னு சொல்லி அன்றைய தயாரிப்பாளர் சங்கத்துடைய அவங்க எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் வந்து திருத்தி மாற்றி எழுதப்படுது. எப்படி எழுதப்படுதுன்னா 2016 டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார அந்த படம் வந்து வி ஹேவ் டிசைடட் டு ரிலீஸ் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நான் சொல்கிறேன் வி ஹேவ் டிசைடடுங்கிறத வி ஹேவ் கமிட்டட்னு மாற்றுங்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் வேறு என்னவா கூட நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, அப்படி பண்ண முடியாது. வி ஹேவ் கமிட்டட் அப்படின்னு 2016 டிசம்பர் 10 போடுறோம். 2010 அதுக்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணலை. திரும்ப மார்ச் 17ஆம் தேதி போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னோடய அக்ரிமெண்ட்டில் நல்லா படித்து பாருங்கள். நீங்கள் தேதி போடுறதுக்கு முன்னாடி சரியாக 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வர வேண்டிய பணமும் இந்த படத்தின் மீதாக நீங்கள் வாங்கியிருக்க கடனும் செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. நீங்கள் நல்லா படித்து பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் போன பாடியில் இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோனில் வராரு, நீங்கள் போடுங்க, தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு கேரண்டி இருக்குது, நீங்கள் மார்ச் 17 போட்டு விளம்பரம் போட்டு கொடுங்க. சார் படம் ரிலீஸ் பண்ணி அவன் செட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னா ஒரு தேதி போட்டு ஒரு படம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படம் தப்பாயிடுன்னு சொல்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கேரண்டி நீங்கள் போடுதுன்னு சொல்கிறாங்க. மார்ச் 17 அப்படி தான் விளம்பரம் வந்துச்சு. நான் என்ன நினச்சி பயந்தோனோ அதே மாதிரி அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணலை. அவங்க இப்போ நான் தயாரிப்பாளர் சங்கம் வந்து திரும்ப வேறு தேர்தல் வந்து விஷால் தலைமையிலான வேறு டீம் வராங்க. திரும்ப ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு
லேட் ஆகுது. நான் இந்த புது பாடி, இந்த புது விஷால் தலைமையிலான இந்த அணிக்கிட்ட நான் வந்து திரும்ப பிரச்சனைக்கு போய் சொல்கிறேன். சார் படமும் வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னையும் ரிலீஸ் பண்ண. ஏன்னா இந்த படத்தை முக்கியமாக ஒரு விஷயங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தன்ஷியாவுக்கு தெரியும், இந்த படத்தை வந்து பாகுபலி படத்துடைய தயாரிப்பாளர் கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் வேண்டாம், எங்களுடைய பணத்துக்கு நாங்கள் 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் வந்து விளம்பரம் பண்ணுறோம், எந்த ப்ராஃபிட்டும் வேண்டாம், எந்த விளம்பரமும் வேண்டாம், எங்களுக்கு எந்த காசும் வேண்டாம், இது கமிஷனும் வேண்டாம், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது இல்லை இல்லை எங்களுக்கு சினிமா தெரியும், ஒரு பிளைண்டான டேட்டுக்கு வெயிட் பண்ணுறோம், நாங்கள் சரியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாங்க. பிறகு தாமதமாகுது. நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார்கிட்ட போகிறேன். தனஞ்சயன் சார் 4.5 கோடி ரூபாய் கணக்கு சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டது வெறும் 2.5 கோடி தான். 2.5 கோடி ரூபாய் நான் வந்து வரும்போது தனஞ்சயன் சார் சொன்னார், நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அறிமுகப்படுத்தினேன்னு அவரோட பெருந்தன்மையை நாங்கள் சொல்லி ஆகணும். நான் அறிமுகப்படுத்த இயக்குநருக்கு வந்து காலம் போய்கிட்டுருக்கு, எனக்கும் பெருமை தான், அதனால் நான் வந்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த படத்தை திரையரங்க உரிமை வாங்கினவங்க மறுக்கிறாங்க. வந்து நான் போராடி திரும்ப தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் திரும்ப சொல்லும்போது அக்டோபர் 6ஆம் தேதி ரிலீஸ் வச்சுக்கலான்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பேப்பர் ஆடு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரியாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் புதன்கிழமை நைட்டு வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் விஷாலை பார்த்து பேசினேன், உங்களுக்கு அடுத்த முறை நாங்கள் சரி பண்ணி தரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நாங்கள் வந்து கூட நிற்கிறோம் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. பிறகு நவம்பர் 3 இயல்பாக இதில் உளவியல் ரீதியாக நான் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தேன்னா, நான் ஒரு இயக்குனர், ஒரு இன்னொரு நடிகர்கிட்ட போய் கதை சொன்னால் அவள் பேர் தமிழ் இது விழித்திரு ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம் அப்படிம்பாங்க. இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொன்னால் விழித்திரு ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு இந்த படம் வந்து 10 மாதத்துக்கு பிறகு எனக்கு 14ஆவது மாதம் ஒரு குழந்தை தாயோட வகுத்துக்குள்ளே வந்து அது சதை பிண்டம் தான் வந்து அது வலி ரணம், அந்த பிண்டத்தை தூக்கி வெளியே போடுங்கிற மனநிலை தான் எனக்கு. ஏன்னா எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியாளாக இருந்தேன், இன்றைக்கி என் குழந்தை வந்து 2 வயசு குழந்தை, பெண் குழந்தை வந்து வீட்டில் நிற்கிறான். வந்து என் குழந்தையோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு இயல்பாக ஒரு பயம் வருது. வந்து அடுத்த வருஷம் நான் ஸ்கூலில் சேர்க்கணும். நான் ரொம்ப ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நவம்பர் 3ஆம் தேதி போடும்போது நான் அப்பவும் சொல்கிறேன், 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசி 3 நாட்கள் நான் வந்து என்னுடைய நண்பர்களை சந்தித்து, குறிப்பாக படத்தை பற்றி எழுதுகிறவங்களுக்கு முன்னாடியே காட்சி போட்டு காட்டி இந்த படத்தை இது மாதிரியான ஒரு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒரு 3 நாள் கிரியேட்டிவிட்டியாக நான் இருக்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். கடைசி நேர பஞ்சாயத்து என்னை கொண்டு வந்துடாதீங்க, 10 நாளாக முன்னாடியே முடிச்சுருங்க. நவம்பர் 3ஆம் தேதிக்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்கிறேன், சார் பிரச்சனையாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கு. நாள் இரவு தான் பஞ்சாயத்து வைக்கிறேன். இந்த படத்தை குறைந்தபட்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து இந்த படத்தை வந்து பேசி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வெள்ளிக்கிழமை காலையில் வந்திருக்கும். நான் வந்து சனிக்கிழமை ராத்திரி வந்து எங்கிட்ட வந்து ஒரு 20 லட்ச ரூபா பணம் நீங்கள் தான் கொடுக்கணும் என்கிட்ட அவங்க அதாவது வியாழக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எனக்கு சொல்லப்படுற தகவல் என்னென்னா, அவருக்கு ஒருத்தர் பணம் தராரு, அவர் உங்களுக்கு பிரச்சனை செட்டில் பண்ணிவிடுவார், அவருக்கு மேலே படத்துக்கு மேலே கடனை கொடுத்துருவார், அவருக்கு ஒரு பணம் தராரு. சார் உண்மையா? கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடுமா? இல்லை டாக்குமெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுமா? ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே நான் மத்தியானம் வந்து 2 மணிக்கு ப்ரெஷ் ஷோ பத்திரிகையாளர் காட்சி போடுறேன். பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு படத்தை பக்கமாக குமரேசன் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆரோக்கியமான விஷயம் இருக்குது, விமர்சனங்கிற பேரில் படத்தை கதையை எழுதுறது. ஃபுல்லாக கதையை எழுதிட்டாங்க. எனக்கு சரியாக வந்து சென்னை அப்படியே அட்டை மலையில் வந்து நகர முடியாத இடத்துல மலையிலேருந்து அடையாறுலேருந்து என்னை கூப்பிட்றாங்க. அடையாறில் இருக்கேன், என்னை கூப்பிட்றாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு. நான் பத்திரிகை அடித்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகும்போது அவருக்கு இப்பவும் பணம் வரல, நீங்கள் தான் பணம் கொடுக்கணும். அவர் ஒரே இரவில் 94 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கடைசி நேரத்தில் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு. நான் செத்து போயிடுவேன், நான் இந்த படம் வரலன்னா. விதி, என்னோட குருநாதர் லோகிதாஸ், பாலு மகேந்திரா, தங்கர் பச்சான்,
இவங்க எல்லாரும் வழியாக நான் பார்த்துட்டு வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே உழைப்புலாம் ஒன்றுமே கிடையாது, மண்ணாங்கட்டி திறமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரோ ஆடுற சூதாட்டத்துக்கு யாரோ பணைய மாதிரி தான் சினிமாவோட வாழ்க்கையாக இருக்குது. காலையில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கும்போது 9 மணிக்கு லேபில் போய் நிற்கிறேன். என்ன மாதிரியான ஒரு ஆள் 94 லட்ச ரூபா எப்படி நான் ஒரு நைட்டில் வட்டிக்கு புரட்டிருப்பேங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் காலையில் அந்த லேபில் நிற்கிறேன். ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. லேபில் கிளியர் பண்ணி பஞ்சாயத்து ஒவ்வொரு பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ண அவங்க வாங்கின கடனை நான் கொடுக்குறேன். எனக்கு தர வேண்டிய செட்டில்மெண்ட்லேருந்து நான் கொஞ்சம் செட்டில்மெண்ட் எடுத்து கொடுக்குறேன். நான் அவங்கக்கிட்ட படம் ரிலீஸ் ஆகும் கன்ஃபார்மாக அப்படின்னு இருக்கும்போது இம்மீடியட்டாக ஆன்லைனில் ப்ரமோஷன் வருது, மழை காரணமாக படம் வரல அப்படின்னா நான் உடனே என்னோடய ஸ்டேட்டஸ் போடுறேன், இல்லை என் படம் கண்டிப்பாக வருது அப்படின்னு. நிச்சயமாக என் படம் வந்துடும், யாரும் தயவு செஞ்சு வந்து வெளியே வரக்கூடிய தகவலை நம்பாதீங்க அப்படின்னு. 11 மணி காட்சிக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், நடக்கலை. திரும்ப 2 மணி காட்சிக்கு முயற்சி பண்ணேன், நடக்கலை. 6 மணி வரைக்கும் லேபில் நின்று பஞ்சாயத்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆண் பெண்ணா மாதிரி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற வழி நான் வரேன். தயவு செஞ்சு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி வெளிப்படையாக பேசி ஒரு நாள் இரவில் 94 லட்ச ரூபா பணம் போட்ட எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தா படம் வெள்ளிக்கிழமை காலையில் வந்துருக்கும். சரி, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் வெள்ளிக்கிழமை நைட்டு நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு வரேன். என்னோடய உதவியாளர்கள் சொல்கிறாங்க, சார் பேப்பர் ஆடு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் பேப்பரை திரும்ப வந்து ஒரு பேப்பருக்கு மறுநாள் நீங்கள் காலையில் பார்க்குற விளம்பரத்தை வந்து 3 மணிக்குள்ளே கொடுக்கணும், அதான் டெட்லைன். அதுக்கு மேலே யார் நினச்சாலும் நடக்காது. நான் நைட்டில் 9 மணிக்கு தந்தி ஆஃபீஸு பேப்பர் ஆடை எல்லாம் போடுறவங்க கூப்பிட்டு கையில் காலை விழுந்து மறுநாள் விளம்பரத்தை நான் போடுறேன். உடனே எனக்கு தகவல் வருது, டிவியில் ஆடு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து நீங்கள் வடபழனி வரைக்கும் ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போகிற ஒரு படத்துக்கு 50 கட் அவுட் வச்சுருக்காங்க ரோடி. சுரேஷ் காமாட்சி சார் சொன்ன மாதிரி தான் சாமிக்கே விளம்பரம் பண்ணக்கூடிய சூழல் தான் வந்து என்ன. அப்படி இருக்கிற சூழலில் டிவி ஆடு ஸ்டாப் ஆகிடுச்சுங்கும் போது நான் கூப்பிட்டு டிவி ஆடு பண்ணுறவங்கள்ட்ட நான் கேட்குறேன் வந்து இல்லை பண்ணக்கூடாது, படம் கண்டிப்பாக வருது, டிவி ஆடை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த லேடி சொல்கிறாங்க, சாரி சார், கடவுளே நினச்சாலும் சனி ஞாயிறு வந்து நம்ம இனிமேல் வர முடியாது. ஏன்னு கேட்டால் சனி ஞாயிறு கண்டென்ட் வாங்க மாட்டாங்க. சரி, அப்புறம் திங்கக்கிழமை தான் உங்கள் விளம்பரம் படத்தில் டிவியில் விளம்பரம் வரும். மழை சென்னை வெள்ளிக்கிழமை மழை கொட்டுது, போஸ்டர் ஓட்டலை. இதில் என்ன ரொம்ப ட்ராஜடியான விஷயம்னா, நான் அந்த லேபில் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும்போது நான் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்குறேன், டிவி ஆடெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களான்னு. ஆமாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம், ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் அன்றைக்கி மத்தியானமே வந்து நான் டிவிக்காரனை கூப்பிட்டு நான் கண்டென்ட்டை கொடுத்து சனி ஞாயிறு வந்து என்னுடைய படம் டிவி ஆடில் வந்திருக்கோம். இப்போ வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற தகவலை எதை வைத்து சொல்லுவது வந்து சனிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ சனி ஞாயிறு 2 நாளுமே இந்த படம் ரிலீஸ் ஆன விஷயமே தெரியாது. இப்போ நான் இன்றைக்கி இவ்வளோ பாராட்டுகள் இந்த படத்துக்கு கிடைச்சாலும், இன்றைக்கி இவ்வளோ அறிவார்ந்த சபையில் வந்து இந்த நீங்கள் பெரிய அளவில் அங்கீகரித்தாலும், இன்றைக்கி நான் அந்த படத்துக்கு பின்னாடி 4 கோடி ரூபாய் இழந்திருக்கேங்கிறதான் ஒன்றா. இங்கே வந்து விஷால், நான் சுரேஷ் கமல் சாருக்கு அவருக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து விஷால் தலைவராக இருந்ததுனால குறைந்தபட்சமாக அந்த படம் வந்திருக்க வேண்டும். போன பாடிலாம் இருந்திருந்தால் நிச்சயமாக இது கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ விஷால் உறுதி அளிச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்போ நான் அதிலிருந்து மீண்டு வரணும்னா என்னுடைய படம் சேட்டலைட் விற்கணும், என்னுடைய படம் வந்து தேட்டர்கள் இது மற்ற ரைட்ஸ் எல்லாம் விற்கணும். வந்து நான் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் தயவு செஞ்சு தேட்டர்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, தேட்டர்கள் சரியாக பண்ணலைன்னா மற்ற இதெல்லாம் போயிடுன்னு எப்படி பயந்தானோ இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கும். எவ்வளோ பேர், எவ்வளோ தயாரிப்பாளர்கள் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான டைரக்டர், நீங்கள் நல்ல கதை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த படம் முன்னாடியே வந்திருக்கணும். வந்து நான் வெறும் 50 லட்ச ரூபாய்க்காக தான் அந்த படம் 2 வருஷமாக நின்றுது. 4.5 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு கிடையாது. ரெண்டாவது, விமர்சனங்களை நிறைய பார்க்குறேன். வந்து
நிறைய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை இளவரசன் திவ்யா மேட்ரு, அதனால் படம் ரொம்ப பழசாக இருக்குது, பீரியடாக இருக்குங்கிறாங்க. வந்து சாதி இருக்கிற வரைக்கும் ஆணவ கொலை வந்து ஒழிகிற வரைக்கும் ஆணவ கொலை ஒழியவே ஒழியாது. நான் இளவரசன் திவ்யா வழியாக நான் உணர்த்துன்னு நினச்சது கௌசல்யா சங்கரையும் கண்ணகி முருகேசனையும் இன்னும் நடக்க போகும் எத்தனை ஆணவ கொலைகளையும் தான் நினைவுபடுத்த வச்சேன். எனக்கு அது ஒரு டூல், அவ்வளோதான். அப்புறமா வந்து கௌதமன் சார் சொன்னார் தைரியமாக சொல்லணும் அப்படின்னு. சாஸ்திரி பவனில் முத்துக்குமார் வந்து இலங்கை பிரச்சனைக்காக தன்னை கொளுத்திட்டு சாகும்போது அத்தனை இயக்குநர்களும் சொன்னது என்னென்னா, எங்களுடைய எல்லா படங்களுக்கும் முத்துக்குமார்னு கதாபாத்திரம் வச்சுருப்போங்க. எத்தனை பேர் வச்சாங்க? முத்துக்குமார்னு அதுக்கப்புறம் வச்ச ஒரே படம் விழித்திருதான். தமிழ் பேசினா அது வேற விஷயங்களுக்கு போயிடும். வந்து சென்சாரில் வந்து 3 வாட்டி இந்த படம் சென்சாரில் வந்து நின்னது. என்ன காரணம்னே சொல்ல மாட்டாங்க. உங்கள் படத்தில் வந்து வயலண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எஸ்பிபி சரண் அந்த பத்திரிகையாளர் கேரக்டர், அது வந்து ஊபியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் உண்மையாக எரிச்ச ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த கேரக்டரை நான் வச்சேன். வந்து அந்த ஆசிட் ஊத்துற கேரக்டர் வந்து தூக்க சொல்கிறாங்க சென்சாரில். வந்து நான் கேட்குறேன் எதுக்கு தூக்கணும் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு யூஏ தான் தருவாங்கிறாங்க. ஏங்க யூஏ எதுக்கு தருவீங்க? அப்போ கபாலிக்கு யூ கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. கபாலியில் கையை வெட்டி பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்களே, எதுக்கு அதுக்கு யூ கொடுத்தீங்க, எனக்கு ஏன் யூஏ தரீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க அது சிஜின்னாங்க. அடா மடையா, எந்த மடையா வந்து ஆசிட்டை காலில் ஊற்றி எரிப்பான்னு கேட்டாங்க. அதுவும் சிஜி தான் அப்படின்னாங்க. இப்படி யூஏ வந்து கொடுத்து நான் ரிவைசிங் கமிட்டி போனேன். ரிவைசிங் கமிட்டி போனதுக்கு பிறகு 2வது வாட்டி படத்தை வந்து சென்சார் பார்க்குறாங்க. நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் போனால் அங்கே கங்கை அமரன் படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு படம் நல்லா இருக்குது, இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தரேங்கிறாரு. யூ சர்டிஃபிகேட் தந்த படத்துக்கு 2வது நாள் காலையில் நான் போய் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய சென்சார் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் வாங்கணும். நான் காலையில் போனால் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் மறுபடியும் நிராகரிக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. என்னங்க காமெடியாக இருக்குது, என்னங்க பண்ணுறீங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லை வெங்கட் பிரபுவோட அப்பா கங்கை அமரன் வந்து பார்க்கக்கூடாது, அது உங்கள் விஷயம், நான் முடிவு பண்ணவே முடியாது, நீங்கள் தான் அனுப்பணும், நீங்கள் தான் சென்சார் பண்ணீங்க. இல்லை வெங்கட் பிரபு அப்பாவை வந்து கங்கை அமரன் தெரியாதுங்கிறார் சென்சார் போர்டு அதிகாரி. அப்போ நான் கேட்டேன் இளையராஜா தம்பியாவது தெரியுமான்னு கேட்டேன். கங்கை அமரன் இளையராஜா தம்பினாவது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு. திரும்ப வருது. அப்போ திரும்ப என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பணம் கட்டுங்க. எதுக்கு நான் கட்டணும்? அது உங்கள் தப்பு. நான் நரேந்திர மோடியிலேருந்து வெங்கைய நாடுலேருந்து எல்லாருக்கும் மெயில் அனுப்புகிறேன். இப்போ அலறி அடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தேட்டர் மட்டுமா நீங்கள் பணம் கொடுங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். இப்போ தனஞ்சயன் சாருக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாஃப்டாவில் வந்து உங்களுடைய டைரக்டரு நீங்கள் தேட்டர் மட்டுமா ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்லி அப்படி ஃப்ரீயாக போட்டு படம் கொடுத்தாங்க. 3வது சென்சார். 3வது சென்சாரில் தான் ஒரு உண்மையான விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்டிடி சப்போர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் திலீபன் முத்துக்குமார்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது வரைக்கும் எப்படி சொல்லணும்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. 3வது வாட்டி சொல்கிறாங்க. இதுக்கே இவ்வளோதான், இந்த தைரியம் போதும் எங்களுக்கு வந்து. ஒரு ஜனரஞ்சக சினிமாக்குள்ளர போன படத்துக்கு குத்துப்பாட்டு வைக்க மாட்டேன், குத்துப்பாட்டு படப்பிடிப்பு தளத்தில் நான் இல்லை, குத்துப்பாட்டு ரெக்கார்டிங்கில் நான் கிடையாது, குத்துப்பாட்டு வைக்க மாட்டேன்னு சொன்ன நான் ஒருத்தன் இந்த படத்தில் குத்துப்பாட்டு வச்சுருக்கிறேன்னா வியாபார சிக்கல். நான் படம் ஆரம்பிக்கும் போது படம் வேறு வேல்யூவாக இருந்துச்சு, படம் முடியும் போது வேறு வேல்யூவாக மாறுது. நான் எல்லாருக்கிட்டே நான் வந்து தரம் தாழ்ந்து நான் தலை தாழ்ந்து காட்டுக்கிறேன். மது அருந்தக்கூடாது, சிகரெட் புகைக்கக்கூடாதுன்னு போடுற மாதிரி அதை ஒரு ஸ்லைடு மாதிரி கடந்து போயிடுங்க அந்த பாட்டு. அவ்வளோதான். ராகுல் டிராவிட் வந்து பேசுகிறார் இல்லையா சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி, அது மாதிரி ஒரு விஷயமா அதை நினச்சிக்கங்க. அவ்வளோதான். வந்து அப்புறமா வந்து இருட்டில் பயந்து ஓடும்போது நம்மளே பாட்டு பாடிப்போமே நைட்டில், அது மாதிரி ஒரு இருட்டில் அந்த நம்ம ஒரு பாட்டு பாடி கடந்து போகிற மாதிரி அந்த பாட்டு எடுத்துக்க வேண்டியதான். வந்து பெண்கள் மேலே எனக்கு எப்போவுமே மரியாதை இருக்கும். அது முழுக்க வியாபாரத்துக்காக. ஏன்னா அங்கே வந்து இன்னும் நான் முழுமையான இடத்துக்கு வரல. நான் வந்து என்ன யதார்த்தத்தில் யார் ஜெயிக்கிறா? வந்து நான் இந்த அதிகார பயங்கரவாதம், இந்த அரச பயங்கரவாதம் எங்கேயே இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு வந்து எவனோ பண்ண ஒரு கொலைக்கு இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி கொன்று போட்டுறாங்க, கழுத்து அறுத்து கரண்ட் கம்பியை பிடிச்சி செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதை உணர்த்தணும்னு நினச்சான். வந்து அங்கே ராம்குமார் தெரியணும்னு நினச்சான். வந்து அதுதான் இந்த இன்னைக்கு படம் பார்க்குறவங்க ராம்குமார் தெரியலான்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் வெற்றியாக பார்க்குறேன். எனக்கு அதுக்கு இந்த கிளைமாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு மரணம் வழியாக வந்து
ஒரு திருடன் திருந்தணும். எல்லாரும் வந்து முத்துக்குமார் வழியாக படத்தை பார்த்தா நான் வந்து இந்த கதையோட திருடன் வழியாக தான் அந்த கதையை பார்க்குறேன். ஒரு திருடன் தன் கண்ணுக்கு முன்னாடி தன்னால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டான், இறந்து போயிட்டான்னு வந்து அவன் ஒரு ஓவர் நைட்டில் திருந்தணும்னா ஒரு மரணம் நிகழணும். ரெண்டாவது அந்த அரச பயங்கரவாதமும் அதிகார பயங்கரவாதமும் எப்படி பழி வாங்குதுங்கிறத ஒரு மரணத்தின் வழியாக தான் காட்ட முடியும். ஏன்னா அதுக்காகவும் தான் அந்த எண்டு வச்சேன் நான் வந்து. பிறகு நிறைய விமர்சனங்களை நான் பார்க்குறேன் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு நாய்க்குட்டிக்காக ஒரு ராத்திரி அலைமான் வந்து எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து எல்லாருமே புத்திஜீவி கண்களோட அந்த மூளையோடு தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை தன்னோட பூனைக்குட்டி காணும்னு சொல்லி 4 நாளாக தூங்கவே இல்லை. வந்து 5ஆவது நாள் அந்த குழந்தை காய்ச்சல் வந்துருச்சு. அந்த குழந்தையோட கேரக்டருக்கு இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கேரக்டரை நான் எழுதுறேன். வந்து அதெல்லாம் துப்பறிவாளர் பின்னாடி இருந்த படம் தான். ஆமாம், இல்லை இது இயல்பாக நான் பார்க்குறேன். எவ்வளோ குழந்தை இப்போ என்னோடய படம் ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது ஒரு ஃபேமிலியாக குழந்தைங்க வந்திருந்தாங்க. அதில் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே வெளியே வந்து உட்காந்துருச்சு. 8 வயசு குழந்தை அழுகுறா. இல்லை என் வீட்டில் போய் பப்பியை பார்க்கணும், என்ன பப்பி ஞாபகம் வந்துருச்சு. குழந்தையின் வழியாக அந்த கதையை பார்க்காம வந்து ஒரு குழந்தை வந்து நைட்டில் ஒரு அப்பா கூட தேடி அலைவாங்களா, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க. வந்து ஏன்னா இன்னும் முழுமையாக வந்து இந்த படம் வந்து இளவரசன் திவ்யாவை வந்து நம்ம சாதிக்காரன் அனுப்பி சேரியை கொளுத்தின விஷயம் எப்படி வெளியே தெரிஞ்சது, அந்த பையனை ரயில்வே தண்டாளத்தில் தூக்கி போட்டு கொலை பண்ணி ரயில்வேக்கு தண்டாளத்தை தூக்கி போட்ட விஷயம் என்ன எப்படி தெரிஞ்சது, ஒரு காலத்தில் பண்ணையாருங்க கையில் இருந்த தீப்பந்தம் இப்போ பதவி உயிர் பிடிச்ச அரசியல்வாதி கையில் இருக்கிற வசனத்தை வைக்கிற அளவுக்கு தான் இப்போ தைரியம் இருக்குது. பட் நான் மற்ற பேர்கிட்ட கேட்குறேன், அந்த தைரியம் உங்களுக்கெல்லாம் இருந்துதான்னு கேட்குறேன். இது நான் வந்து யார் மேலே கோபமும் அன்பமும் கேட்கலாம். ஒரு சட்டகம் இருக்குது, ஒரு எனக்கான சலுகைகள் இருக்குது, அதுக்குள்ளார எவ்வளோ முடியுமோ அதை நான் செஞ்சு முடிஞ்சிருக்கேன். குறைகளை வந்து நான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய குறைகளை என்னுடைய அடுத்தடுத்த படங்களை நான் வந்து நிச்சயமாக நான் சரி பண்ணிக்கிறேன். வந்து ஏன்னா அது நிச்சயமாக அது வந்து எப்படி இன்னொரு அடுத்த படத்தில் குத்துப்பாடல்கள் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியுமோ அதே மாதிரி நான் வந்து இந்த குறைகளையும் சரி பண்ணி ஒரு படம் எடுத்துருவான். வந்து அப்புறம் தம்பிராமையாவோட காமெடி அப்படின்னு நிறைய பேருக்கு நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வந்து ஒரு படம் ஃபுல்லாக ஒரு டென்ஷன் தொட்டிகிட்டு இருக்க ஒரு படத்தில் வந்து வெடித்து சிரிச்சா வந்து ஏன்னா நிறைய காட்சிகள் இருந்தது முன்னாடி, இன்னும் 4-5 காட்சிகள்லாம் தம்பிராமையா சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருந்தது. வெடித்து சிரிச்ச வேற ஒரு உணர்வுக்கு போகும்போது இந்த படத்துடைய டென்ஷன் சில இடங்களில் டைலூட் ஆச்சு. வந்து ஸோ தம்பிராமையா வந்து யூஸ்வலாக அவருடைய எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மைண்ட் வாய்ஸ் நிறையா இருக்கும். அவர் சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவார் தம்பிராமையா. இப்போ நிறைய பேர் படம் பார்க்குறவங்க தம்பிராமையா சாரோடைய படங்களில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதிரியான மைண்ட் வாய்ஸ் காமெடி அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் குறைச்சி இந்த படத்துடைய மற்ற பிரதான கதைகளை வந்து சிதைச்சிடாத அளவுக்கு காமெடி பண்ணணும், அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும், ரொம்ப அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணேன். மேபி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக அது சரி பண்ணிக்கிறேன். வந்து மற்றபடி இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்ச தமிழ் முதல்வனுக்கும் டிஸ்கவரி புக் பேலன்ஸுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் கடந்து வந்த பாதை வந்து அந்த ரணம்ங்கிறது வந்து யாரும் வந்து கடந்து வரக்கூடாது. வந்து இதன் மூலமாக நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சுரேஷ் காமாட்சி சார் மாதிரி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் நான் பகிர்ந்துக்கிறது நான் ஒரு என்னுடைய பணிவான ரிக்வெஸ்ட் என்னென்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் படங்களுக்குன்னு வரக்கூடிய, ஏன்னா எல்லா படத்துக்கும் பஞ்சாயத்து இருக்குது. வந்து மெர்சல் படத்துக்கும் பஞ்சாயத்து இருந்தது, அரண் படத்துக்கும் பஞ்சாயத்து இருந்தது. வந்து ஆனால் அதில் எல்லாமே வந்து வேறு, அது கதை வேறு, விழித்திரு கதை வேறு. ஸோ இந்த மாதிரியான சின்ன படங்களுடைய பஞ்சாயத்து வரும்போது தயவு செஞ்சு 4 நாளைக்கு முன்னாடி பேசி முடித்து சுமூகமான ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துழைங்க. இல்லைன்னா மீரா கதிரவன் கொல்லப்பட்டது மாதிரி, மீரா கதிரவன் தெருவில் நிற்கிற மாதிரி இன்னும் நிறைய இயக்குநர்கள் தெருவில் நிற்பாங்க. ஏன்னா அதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து செய்யும்னு நான் நம்புகிறேன். வர்த்தக வெற்றி வந்து சொல்கிறாங்க, இந்த படம் 1000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல 900 பேர் பார்த்து ஒரு படம் பிடிக்கலன்னா கூட அது வர்த்தக வெற்றி தான். வந்து ஆனால் 1000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல 100 பேர் பார்த்து 90 பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தாலும் அது தோல்வி தான். வந்து ஸோ இது 1000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல 100 பேர் பார்த்துருக்காங்க, அதில் 90 பேருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு இயக்குனராக ஒரு படத்தை வந்து உருவாக்குவது வரைக்கும் தான் என்னுடைய வேலை. மார்க்கெட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து சினிமாவில் கேபிள் சங்கர் சொல்கிற மாதிரி, அஜயன் பாலா சார் சொல்கிற மாதிரி வந்து இங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு தமிழ் ராக்கர்ஸ் வந்து சினிமாவை அழிக்கிறோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிற தேட்டருக்காரங்க சரியாக கலெக்ஷன் கொடுக்குறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் போட்டு
2 வருஷம் ஒருத்தவங்களை வந்து காலி பண்ணக்கூடிய சக தயாரிப்பாளர்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க ஸோ இதெல்லாம் சரி பண்ணாமல் வந்து மற்றது எதுவுமே இங்கே சரியாக நடக்காது. இந்த மேடையில் நான் தன்ஷியாவுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். வந்து ஏன்னா தன்ஷியாவுக்கும் எனக்குமான நட்புங்கிறது வந்து விழித்து மட்டுமே கிடையாது. 2 பேரும் வந்து ஒரு இயக்குனர், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் ரொம்ப உண்மையான நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கிறவங்க. ஏன்னா அந்த மேடையில் வந்து ஏன் டிஆர்எஸ் மேடையில் வந்து மீரா கதிரவன் பேசலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போதெல்லாம் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நினச்சிப்பேன். வந்து ஏன்னா அதனால் வந்து மற்ற இயக்குநர்கள் மற்ற நடிகர்கள் நான் அவங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லாருமே தொடர்பில் தான் இருக்காங்க. வேறு காரணங்களால் அவங்க வர முடியல. சில நேரங்களில் வந்து கூப்பிட்டு டெய்லி இன்னைக்கு கூட கிருஷ்ணா பேசிகிட்டு தான் இருந்தார் மத்தியானம் ரொம்ப நேரமாக. எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, இப்போ நான் ஒரு டைரக்டர், பகல் முழுக்க பணத்துக்கு அலைவேன், நைட்டில் நான் ஷூட்டிங் போவேன், என் முகம் எப்படி ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான ராத்திரி வந்து கண்மொழிச்சு அவங்க வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்து இந்த படத்துக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாரோட உழைப்பும் வந்து ஒரு நைட்டில் வந்து இவ்வளோ மோசமாக போய் முடியும்னு யாருமே எதிர்பார்க்கலாம். ஆசையாக ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு குலகாரம் தூக்கிட்டு போய் கை வேற கால் வேற தலை வேற முண்டமாக சந்தா வெட்டி குளிய தோண்டி போச்ச மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். சக நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சுக்க எல்லா நடிகர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குது. அதை என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. மீண்டு வந்துடுவோம். உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லோரும் இருக்குது. 100 மீரா கதிரவனாக உயிர்ப்பித்து வருவேன் என்று உறுதி கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.